ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா, ஜெபித்தீர்களா? நீங்கள் நிச்சயமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? அவன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் சம்பத்து பெருகிற்ற. யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். அவன் சம்பத்து பெருகிற்ற. கர்த்தர் ஆசீர்வதித்தாள். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே மிகுந்த ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோப்பின் வீட்டாரை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிசாசு சொல்லுகிற வார்த்தை இது. அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீ வேலையடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து பெருகிற்ற. பாருங்கள், சத்துருவானவன் சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து மற்ற அநேக ஜனங்கள் கண்களுக்கு மத்தியிலே கர்த்தர் விதமாக சொல்லும்படி வைப்பார். யோபுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 1 அதிகாரத்திலே அதிகாலையில் எழுந்து பலிபீடத்தில் நின்று தேவ சமூகத்தில் பொருத்தனை செலுத்தி ஜெபிக்கிறார். தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று தன் பிள்ளைகளையும் தன் மனைவி பிள்ளைகளையும் தனக்குண்டான எல்லா சம்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். என் வேதம் சொல்கிறது, அவன் சம்பத்து பெருகிட்டு. யோபுன்னு இருக்கிற இடத்துல உங்கள் பெயரை வச்சு பாருங்க. அந்தோனிப்பாவின் கையின் கரையை ஆசீர்வதித்தார், அவன் சம்பத்து பெருகிட்டு. உங்கள் பேர் சுரேஷ்னா போடுங்க, சுரேஷின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தா அவன் சம்பத்து பெருகிட்டு. மற்றவர்களாக சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தேவன் அவ. எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவ. எல்லா தரித்திரங்களையும் அவ சிலுவையிலே தூக்கினார். எல்லா வேதனைகளையும் எல்லா சாபங்களையும் எல்லா பாவங்களையும் சிலுவையிலே சுமந்தார். ஆம், அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரமானார். அலங்கோலமாய் அரை நிர்வாணமாய் பரிதாபமாய் சிலுவையிலே தொங்கினவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார் என்று சொல்லி விசுவாசிங்கள். உங்கள் சம்பத்து பெருக போகிறது. இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் குடும்பங்கள், குடியிருப்புகள் எல்லாவற்றையும் சுற்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வேலி அடைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வாதையின் கூடாரத்தை இறங்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. ஆம், வேலி அடைத்தால் மாத்திரமே வேலி. பாருங்கள், உயிருள்ள வேலி உண்டு, உயிரில்லாத வேலி உண்டு. உயிருள்ள வேலி எது, உயிரில்லாத வேலி எது? பாருங்கள், வீட்டுக்கு காவலுக்காக, வீட்டுக்கு பாதுகாப்புக்காக காமர்ஸ் வச்சுருப்போம். அது இல்லைன்னா எதுனாலும் உள்ள வரலாம். அது உயிரில்லாத வேலி. உயிருள்ள வேலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வயல் பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சுருப்பாங்க. இந்த கள்ளி செடிகளை வைத்திருப்பார்கள். சில இடங்களில் மின்சார கம்பிகளை வைத்திருப்பார்கள், எதுவும் மிருகங்கள் உள்ளே வராதபடி. ஆனால் எனக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தமாகிய உயிருள்ள இரத்தத்தை உங்களையும் இனி சொத்தை வேலி அடைத்து தெளித்திருக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். அதன் பின்னதாகத்தான் அவன் கையின் வியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவரே, அப்படி வேலி அடைப்பார்னு சொன்னால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சம்பத்து வீணாய் விரயமாகாது. மருத்துவ செலவுக்கோ வீணாக விரயமாகாதபடி அது பெருகும் கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை கண்டு அநேகர் சொல்வார்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கண்டு அநேக ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் செய்கிறார். யோபுக்கு அடைக்கப்பட்ட வேலி உங்களுக்கும் எனக்கும் அவர் இரத்தத்தினால் உண்டாகியிருக்கிறது. யோபு பழைய ஏற்பாட்டின் பக்தன். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்திருக்கிறார். தன் சொந்த இரத்தத்தை உங்கள் மேலும் என் மேலும் தெளித்திருக்கிறார். அந்த இரத்தத்தினால் விடுதலை, பாதுகாப்பு உண்டாகிறது. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உடைய இரத்தத்தினால் வேலையடைத்து இருக்கிறீரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றியும், ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை சுற்றிலும்
வேலி அடைத்திருக்கிறேன். அவள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. அவள் சம்பத்து பெருகும் பண்ணும்படியான கிருபைகளை கொடும். அவள் எதை செய்கிறார்களோ அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். தகப்பனே, அப்படியே நீ செய்வதற்காய் நன்றி. இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருக கிருபைதாரும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.